பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் இருக்கிறீங்களா? இன்றைக்கு காலை பொழுது எப்படி இருக்குது? ஆண்டவரோடு நீங்க பேசினீங்களா? ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறாரா? இன்றைக்கு நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசின அனுபவத்தை பெற்று இருக்கிறீங்களா? ஆமாம், ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஒரு வல்லமுள்ள தேவன். அவர் என்கிட்ட பேசுவாரா அப்படிலாம் நினைக்காதுங்க. அவர் நம்முடைய தகப்பன். ஒரு தகப்பன் பிள்ளைகிட்ட பேச விரும்புவாங்கல்ல, அதே மாதிரி தான். நீங்கள் பழகிட்டீங்கன்னா நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுகிற குரலை கேட்க முடியும். அதனால் அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துடணும். வேதத்தை தியானித்து ஜெபித்து ஆண்டவர் நெருங்கி வந்துட்டீங்கன்னா அந்த அனுபவத்தில் வரலாம். சரி, இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்க. எங்கே நீ பார்க்குறீங்க தானே? ஆல்ப்ஸ் மலை. ஆல்ப்ஸ் மலை, எல்லா பக்கம் மலை, மத்தியில் ஒரு சமவெளி. அதில் தான் நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன். இது ஐரோப்பாவில் இருக்கிற ஆஸ்திரியா என்ற தேசத்தில் இருக்கிற ஆல்ப்ஸ் மலை பகுதி. பின்னால் பார்த்தீங்களா அந்த பனி மலை, அதாவது ஸ்னோ இருக்கிற ஒரு மலை பகுதி. அதனால எப்போவுமே ஒரு ஜில்லு வெதர் தான் இருக்குது. அதாவது நம்ம ஒரு ரூமை ஏசி பண்ணுவோம், ஒரு ஹாலை ஏசி பண்ணுவோம். இங்கே இந்த தேசத்தை ஆண்டவர் ஏசி பண்ணி வச்சிருக்கிறார். எங்கே போனாலும் அப்படி கிளைமேட் அவ்வளோ அழகாக இருக்குது. சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் நினைக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 14:20 சகோதரரே, துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். 2 காரியத்தை ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் மூலமாக சொல்லுகிறார். சகோதரரே, நீங்கள் துர்க்குணத்திலே குழந்தைகளை போல இருங்க. அப்புறம் நீங்க புத்தியிலோ தேறினவர்களா இருக்கணும். சில பேருக்கு என்னைய புத்தி இருக்குதா உனக்கு நீ கேட்குற அளவுக்கு நடக்கக்கூடாது. எதையும் நல்லா யோசித்து நிதானித்து செய்யக்கூடிய ஞானம், அந்த புத்தி நமக்கு அவசியம். ஆனா குழந்தைகளை போல எப்படி இருக்கணுமா? துர்க்குணத்திலே. குழந்தைகளை பாருங்க, சின்ன பிள்ளைகள், ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைகளை பாருங்களேன். அதுங்க கோபப்படும், பிடிவாதம் பிடிக்கும், ஆனால் பொறாமை இருக்காது, பெருமை இருக்காது, எரிச்சல் இருக்காது, பகை இருக்காது. அதான் குழந்தையோட சுபாவம். சிலர் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள பிடிவாதம் பிடிக்க, அவ்வளோதான், அடுத்த நேரம் சரியாயிரும். அது மாதிரி தான் இருக்குமே தவிர யாரு மேலேயும் பொறாமப்படுறது, எரிச்சல் படுவது, கோபப்படுவது, இது மாதிரி சுபாவங்கள் குழந்தைகளும் இருக்காது. அதனால தான் நீங்கள் துர்க்குணத்தில் குழந்தைகளை போல இருங்க. சின்ன சின்ன குறைபாடு இருக்கலாம், அதுதான் இருக்கணும். அதை விட்டுட்டு வைராக்கியம், பகை, சண்டை, அடுத்த ஆளை பற்றி பேசுறது, இந்த மாதிரி காரியம்லாம் இருக்கக்கூடாது. குழந்தைகளை போல நீங்கள் மாறுங்க. என்ன ஆண்டு அந்த இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி சிறு குழந்தைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றார். அப்ப நம்ம மனம் திரும்பி பாவத்தை விட்டு சிறு குழந்தைகள் சுபாவம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். குழந்தைகளை போல ஒரு தாழ்மை, அன்பு, மன்னிக்கிற சுபாவம், எதுவும் வைராக்கியமா வச்சு கொள்ளாத ஒரு குணம், இது மாதிரி ஒரு சுபாவம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு நம்ம மாறணுமா. அப்போ துர்க்குணத்திலே குழந்தைகளை போல இருங்க, புத்தியில தேறினவளா இருக்கணும். புத்தியில சிலர் குழந்தைகள் மாதிரி இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிற அப்படி சொல்ற மாதிரி நடக்கிறீங்களா நீங்க? அல்லது தேறினவர்களா, விவரமா? அப்போ அது கர்த்தர் தான் அந்த ஞானத்தை தரணும், அந்த புத்தியை தரணும். அப்போ அதை கேட்கணும், ஆண்டவரே புத்தி எனக்கு தாங்க, ஞானத்தை எனக்கு தாங்க, நான் எதை செய்தாலும் நல்ல புத்தியோட நான் யோசித்து நிதானித்து செய்யணும் அப்படின்னு கேட்கணும். அதில் குழந்தைகள் போல அறிவீனமாக நடந்து கொள்ளக்கூடாது. சரியா? இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் துர்க்குணத்தில் குழந்தைகளை போல நான் இருக்கணும். நிறைய வைராக்கிய, பாவம், இந்த காரியத்தில் இடம் கொடுத்துடக்கூடாது. என் இருதயத்தை குழந்தையின் இருதயமாக மாற்றும். புத்தியில் நான் தேறினவனாக இருக்கணும். நல்ல புத்தியை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க. அதுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.